நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நமது உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றனர். அது என்ன விஷயம்னா, நமது எம்டிக்கு எப்போது பெயில் கிடைக்கும். சரிங்களா? எல்லாருடைய மனசுலேயும் இந்த வினாக்கள் தான் போயிட்டுருக்கு. இந்த வினாக்கு சரியான பதில் அப்படின்னு சொல்லும்போது விரைவில் கிடைக்க போகுது. சரிங்களா? சரியான ஒரு விடை விரைவில் கிடைக்க போகுது. பெயில் மனு தாக்கல், அதாவது நாளைக்கு தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகியுள்ளது. சப்போஸ் நாளை 4ஆம் தேதி இல்லையா, 4ஆம் தேதி இல்லைன்னா அடுத்து 5ஆம் தேதி கண்டிப்பாக இந்த 2 நாட்களில் ஏதோ ஒரு நாட்களில் நமது மை3 எம்டிக்கு சார்பாக பெயில் மனு தாக்கல் பண்ண போகிறாங்க. அப்போ மனு தாக்கல் செய்யும்போது அதற்கான ஹியரிங் டேட் கண்டிப்பாக வரப்போகுது. ஹியரிங் டேட் கண்டிப்பாக வரப்போகுது. அந்த ஹியரிங் டேட்டுனா ரொம்ப நாள்லாம் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 3-4 நாள் 5 நாட்கள் அந்த அளவில் தான் அந்த ஹியரிங் போடுவாங்க. அப்போ போடும்போது இஓடபிள்யூ சார்பாக பார்த்தீங்கன்னா கவுண்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை எதிர்த்து நம்ம வாதாடணும். சரிங்களா? இப்படி வாதாடும் போது நமக்கு அன்றைய கூட அந்த ஹியரிங் டேட் வருது இல்லைங்களா, அன்றைய கூட பார்த்திங்கன்னா நமது எம்டி வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் எம்டி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக உறுதியாக எம்டி வெளிவர போகிறாரு எல்லா சோஷியல் மீடியாலையும் சொல்கிறாங்க, நாமளும் சொல்கிறேன்னா அதற்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். சரிங்களா? அந்த ரீசன்ஸ் என்னென்னா, ஏன் அவர் வெளியே வரணும், ஏன் பெயில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் அதில் சொல்லியிருப்பேன், தெளிவாகவே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ போயிட்டு நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அதேமாதிரி பணம் சொல்லும் போது பேமெண்ட்டு பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கான்னா, பேமெண்ட்டு பற்றி அப்டேட் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் சோஷியல் மீடியா, நான் யூடியூப்பில் பார்த்தா அதிலே முதல்ல யாருக்கு பேமெண்ட்டு, சரியா, முதல்ல யாருக்கு பேமெண்ட்டு இப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாருக்குமே பேமெண்ட்டு கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. சரிங்களா? ஒருத்தர் கொடுத்துட்டு இன்னொருத்தர் கொடுக்கலனா கண்டிப்பாக அது மன கஷ்டமாகிடும். அதால் அவங்க அப்படி போடுறாங்க. சரிங்களா? ஆனால் ஆக்சுவலாக அது அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. பேமெண்ட்டு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, முதல்ல சிஎம் கொடுக்கலாம், இல்லைனா புதியதாக சேர்ந்தவங்களுக்கு, அதாவது இந்த நம்ம கம்பெனி க்ளோஸ் பண்ணாததுக்கு முன்னாடி ஓரிரு மாதங்களை சேர்ந்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க புதுசாக சேர்ந்தோடனே ஒரு அமௌண்ட்டு தான் எடுத்துருப்பாங்க, சிலர்லாம் அமௌண்ட் எடுத்துருக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி அந்த பேமெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சேனலில் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக அந்த தகவல் எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம விசாரித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே பேமெண்ட் கொடுப்பதற்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதால் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அனைவருக்குமே பேமெண்ட்டு கிடைக்கும். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு கொஷின் வைக்கிறாங்க அந்த பேமெண்ட் விஷயத்தில். அதாவது வேலெட்டில் நாங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துட்டோம், வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் கொடுப்பாங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. அதுக்கு ஏதாவது கம்பெனி ஒரு திட்டம் போடுவாங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாருக்குமே கிட்டத்தட்ட சிஎம்லாம் கண்டிப்பாக ஒரு 1 lakh வரைக்கும் வச்சுருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஹெவி அமௌண்ட்டு தான். அப்படி பார்க்கும்போது கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எம்டி தான் அது சொல்வார். சரிங்களா? எடுத்தோடனே அவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவே தான். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கருத்து ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதிக அமௌண்ட்டு வைத்திருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக 2
இந்த லெவலில் வந்து 2 டிவா கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இது என்னுடைய சொந்த தனிப்பட்ட கருத்து. இது வந்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாலாம் எதுவும் சொல்லல. எனவே பார்க்கலாம் எப்படி என்ன செய்கிறாங்க அப்படின்னு. என்னுடைய சொந்த கருத்தில் நான் சொன்னேன், சரிங்களா? ஏன்னா ஃபுல் அமௌண்ட்டு திடீர்னு வந்து ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஓகேங்களா? அதேமாதிரி வந்து சிலர்லாம் இனிமேல் கம்பெனி வந்தால் நிறைய ஆர்டர் போடுவாங்க, நிறைய புதிய புதிய நடைமுறைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஆனால் வந்து அந்த நடைமுறைகள் வந்து மக்கள் பாதிக்காத வகையில் வந்து இருக்கும் கண்டிப்பாக, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாள் வருமானம், பொருளை வாங்கினோம், அடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்த பிறகு ஐடி புதுப்பிக்கணும், இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, 99% இருக்குது.